ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பார்த்துங்க. நம்ம சேனலில் நீண்ட நீண்ட நாட்களுக்கு கழித்து நம்ம இந்த வீடியோ வந்து இன்னைக்கு பதிவு பண்ணுறோம். ஸோ வாங்க, இன்னும் நம்ம அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு நம்ம மூளைக்கு வந்து அறிவியல் பூர்வமான சின்ன வேலைகளை வந்து கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து வாங்க, லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விலாலி மீனினோட அதனோட வேட்டை, அதனுடைய வேட்டையில இருக்கக்கூடிய ஒரு இயற்பியல் விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விரிவாக்கமா அவர் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, மரத்துல இருக்கக்கூடிய அந்த மாங்காயை வந்து நோக்கி நம்ம கல்லை கொண்டு எறிவோம். கல்லை கொண்டு எரிஞ்சு விளையாடுவோம். ஆனா அது வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு 10 முறைக்கு நம்ம எரிஞ்சோம்னா ஒரு 5 முறைக்காவது சரியா வருகிறதே வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இயற்கையில வந்து ஒரு மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 95% வந்து துல்லியமா வந்து தன்னோட இரையை வந்து குறிப்பாத்து அடிச்சு வேட்டையாடக்கூடிய ஒரு ஒரு வில்லாளி மீனை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஆஹ் சிறு வயதுல மாங்காயை அடித்து நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா? மரத்துல தொங்கக்கூடிய மாங்காயை வந்து குறிப்பாத்து நம்ம வந்து கல்ல கொண்டு எறிவோம். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விழுகும், ஒரு சில சமயத்துல சரியா விழுகாது. அப்படி சரியான வேகத்துல நம்ம சரியான ஒரு கோணத்துல நம்ம வந்து கல்ல ஏறிலன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, மாங்காய் அடிக்கவே முடியாது. அப்ப 10 முறைகளுக்கு மேல ஒரு ஒரு 5 முறையாவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு 5 முறையாவது மாங்காய் மேல இருந்தாதான் விழுகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். சில துல்லியமான ஒரு தன்மையில ஒரு 50% ஒரு மீன் தனது இறதையை வந்து கிட்டத்தட்ட வந்து 90 to 95% வரைக்கும் ஒரு துல்லிய தன்மையோடு மாங்காய் அடிக்கிறது போல தன்னோட இரையை வந்து அது வீழ்த்துது அப்படின்றதுதான் ஒரு இதை வந்து ஒரு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்ச்சர் பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல வந்து வில்லாரி மீன் கூட இதை அழைக்கப்படலாம். இதனோட வேட்டையாடக்கூடிய திறமையை வந்து பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இயற்பியல் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். நம்ம வியக்க வைக்கக்கூடிய ஒரு அந்த இயற்பியல் சொல்லக்கூடிய அந்த பரவலை இயக்கம், ஒரு பொருளை வந்து உயரே உயரமா வந்து எரியணும்னு வைங்களேன். அது வந்து ஒரு புவியீர்ப்பு விசையின் காரணமாக அது என்ன செய்யும்னா, ஒரு பரவலை பாதையத்தான் அது வந்து அந்த வழியில தான் அது செயல்படும். அப்புறம் ஒரு ஒரு கிட்டிப்புல் விளையாட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டிப்புல்லை தாக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு பரவலை பாதையத்தான் வந்து செல்லும். அதனோட வழி, அது செயல்படக்கூடிய வழி என்பது, அந்த ஒரு பொருள் போகக்கூடிய பாதை என்பது பரவல பாதையா இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து தன்னை நோக்கி வரக்கூடிய பந்தை வந்து கிரிக்கெட் வீரர் அடிப்பாரு. அந்த பால் வந்து கிரிக்கெட் மட்டையில பட்டு அது போகக்கூடிய பாதையுமே வந்து ஒரு பரவலை பாதை என்பதுதான் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயம். நமது நடைமுறை வாழ்க்கையில நம்ம நாள்தோறும் காணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னாலும் இதுதான் அப்படின்ற இந்த பரவல பாதை இயக்கத்தினோட பத்தி தான் நம்ம சொல்ல வரோம். இந்த பரவல பாதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புகளில் கூட நம்ம வந்து இதை பத்தி நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதை படிச்சிருப்போம். அந்த பரவல பாயத்தினோட இருக்கக்கூடிய மிக முக்கியமானது என்ன நம்ம பார்த்தோம்னா, அது எந்த வேகத்துல எந்த கோணத்துல நம்ம செலுத்துறோம் என்பது வந்து இந்த தொடக்க திசைவேகம் தான் வந்து அப்பொருள் வந்து எவ்வளவு உயரமா வந்து செல்ல வேணும், எவ்வளவு கிடைமட்ட தூரத்துல அது போகணும் அப்படி என்பதெல்லாம் தீர்மானிக்குது. ஸோ வில்லாளி மீனினோட திறமையை வந்து நன்னீரில பார்க்கலாம். அதனோட அந்த ஆற்றோரமா இருக்கக்கூடிய ஓடை, சதுப்பு நிலங்கள், அப்புறம் வில்லாளி மீன்கள் வந்து இது 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 வாழக்கூடிய ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகிறது. தன் வாழ்விடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புழு, பூச்சி, எறும்புகள் இதை எல்லாத்தையுமே அது சாப்பிடக்கூடிய ஒரு உணவுண்ணியா இருக்கு. நீர்நிலை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, கொடிகள் எல்லாம் விளிம்புகள் பார்த்தீங்கன்னா எறும்புகள், அப்புறம் பூச்சி, இதெல்லாம் வரும். அந்த நீர்க்கடியில் இருந்துட்டு அது திடீரென்று என்ன பண்ணும் அப்படின்னா, வாயில இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மிக வேகமா வந்து ஒரு வேகம்னா செட்டு போல அது பூச்சியை நோக்கி வந்து அந்த வில்லன் மீன் என்ன பண்ணுமா, பீச்சு அடிக்கும். வாயில் இருக்க தண்ணியை வந்து தன்னோட பூச்சி, வண்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இறை மேல பீச்சுக்கு அடிக்கும். அது ஜெட்டு வேகத்துல அடிக்க விடும். அது உடனே அது அந்த எறும்பு பூச்சியோ அது மேல தண்ணி பறதை பார்த்து நிலகுலிச்சு போய் என்ன ஆகும்னா தடுமாறு தண்ணியில விழுந்துடும். அப்படிதான் அந்த வில்லாளி மீனோட அதனோட உணவகை வந்து இப்படித்தான் வந்து வேட்டையாடி அது சாப்பிட்டு இருக்கு. அந்த தண்ணீரை பீச்சு எடுத்தலனோட இயக்கம் இருக்குல்ல, அந்த இயக்கம் தான் அந்த ஒரு பரவல பாதையினோட இயக்கமே அப்படின்ற ஒரு பிசிக்ஸ் அதுல ஒளிஞ்சிருக்குங்க. இதுல முக்கிய அம்சம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பூச்சி ஒரு கிடைமட்ட தொலைவில் தான் இருக்குது. ஆனா எவ்வளவு உயரத்துல இருந்தாலுமே அதை பார்த்து அதுக்கேற்றாது போல அது சரியான வேகத்துல சரியான கோணத்துல தண்ணீரை வந்து கரெக்டா பிச்சு அடிக்கணும். ஆமா, கொஞ்சம் குறி தவறுனால என்ன ஆகும் அப்படின்னா, வில்லாய் மீனுக்கு வந்து உணவு என்பது கிடைக்காம போயிடும். அதுதான் உண்மை. அப்ப பரிணாம அனுபவத்துல நன்கு
தகவமைப்புக்கூடிய ஒரு பெற்ற ஒரு வில்லாளி மீன் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 90% முதல் 95% வரை குறி தவறதே கிடையாதான். கரெக்டா பாயிண்ட் பண்ணி அடிக்குமா. இது வந்து முக்கியமான ஆராய்ச்சிகள் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் கணக்கீடு. வில்லாளி மீனினோட தண்ணீரை வந்து பீச்சி அடிக்கக்கூடிய அந்த திறமை இருக்குல்ல, அதை வாய்முனை மட்டுமே தண்ணீர் பரப்பை விட்டு சற்று வெளியில வந்து வருதுங்க. அது பீச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி வாயை மட்டும் நீட்டிட்டு தண்ணீர் மேற்பரப்பு மேல வரும். அதன் கண் வந்து தண்ணிக்குள்ளதான் இருக்குது. தண்ணியில இருந்துகிட்டே தனது இறைக்கு இருக்கும் இடத்த வந்து கணிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, தண்ணீருக்கு வெளியிலிருந்தே தண்ணீருக்குள் ஒளி வரும்போது அந்த அடையக்கூடிய அந்த ஒளி விலகலையும் அதை கவனத்தில் எடுத்துட்டு தான் தண்ணீரை பீச்சடிக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணியில மேல இருந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்கும், தண்ணிக்குள்ள இருந்துட்டு பார்த்தா ஒரு விஷயம் இருக்கும், அது வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கணிச்சு அந்த ஒளி விலகல் அப்படின்ற ஒரு கரெக்டா தன்னோட இறை எங்க இருக்கும் இடத்தை பார்த்து துல்லியமாக தண்ணியை வந்து பீச்சடிச்சு அது இறைய வேட்டையாடி சாப்பிடுங்க. இப்படி புவியீர்ப்பு விசையால் ஏற்படக்கூடிய இந்த பரபரப்பாத இயக்கத்தையும் தண்ணீரால ஏற்படக்கூடிய இந்த ஒளி விலகல் இருக்குல்ல, இந்த ஒளி விலகலையும் இதெல்லாம் ஒரு சேரா ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் வில்லாளி மீனினோட தனது வேட்டையாடும் திறமையை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம இன்னைக்கு பேசப்படக்கூடிய ஒரு வீடியோவாக நம்ம இன்னைக்கு முக்கியத்துவமா இருக்கு. இயற்பியலும் உயிரியலிலும் கலந்த ஒரு ஆச்சரியத்தை இந்த அறிவியல் எப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த இயற்கைக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்க சிந்தித்து பாருங்க. ஓ, தேங்க்யூ ஆல். இது போன்ற நம்ம அறிவியல் பூர்வமான விஷயங்களை நாம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க, மறக்காம பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.